டிவிகே தலைவர் புதுச்சேரியில் பேசுவோம் நியாய விலைக்கடை புதுச்சேரியில் இல்லைன்னா அந்த நியாய விலைக்கடை இருக்குதுன்னு நிறைய பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம். சிலர் தெரிஞ்சு சொல்லலாம், சிலர் தெரியாமையே யாராவது சொல்கிறத வச்சு சொல்லலாம். அதெல்லாம் கருத்துக்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா கூட ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்ப்பேன். எனக்கு அது முழுமையான விவரங்கள் கையில் இல்லைன்னா கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன். அந்த வகையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு சொல்லியிருப்பார். பட் முழுமையாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது, ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது வரக்கூடிய நாட்களில் நல்லதாக இருக்கும். அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ எதுவுமே தெரியாமல் வெறுமனே உட்காந்து A4 ஷீட்டை கையில் கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா காலங்கள்லையும் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் யாரை ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்திங்கன்னா அவங்க போட்டியாக நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியாக நினைக்கிறாங்க. அப்படி திமுக போட்டியாக நினச்சாதான் தங்களால் வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிக்கோளாக கையில் வச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம். ஆகையால் ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள்தான் வீழ்ந்து போவார்களே தவிர, திமுக என்பது 75 ஆண்டு காலம் மக்களிடத்தில் கட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் 2வது முறையாக 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். போதுமா? வேற ஏதாவது எடுத்துக்கோமா? சார், நீங்கள் சில பேர் சோசியல் மீடியாவில் போடுறதெல்லாம் கருத்துக்களாக கேட்டு நீங்கள் அதையும் செய்தியாக கேள்வியாக கேட்குறீங்க. யார் சேர்றாங்கன்னு பேரை சொல்லுங்கள். சும்மா வெறுமனே ஒரு கார்டை போட்டு சோசியல் மீடியாவில் அதையும் ஒரு கேள்வியாக எடுத்து நிறைய உங்களுக்கும் வேலை இருக்குது, நமக்கும் வேலை இருக்குது. அவரெல்லாம் போய் இன்றைக்கி பேஜ் ஃபுல் பண்ணோம், அவர் கொடுத்துருக்கிற பக்கத்தை பூர்த்தி பண்ணி நைட்டுக்குள்ளே அடித்தாதான் காலையில் பிரிண்ட் ஆகி வெளியில் வரும். உண்டு இல்லை என்ன? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதனால் கூட்டம் முடியட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொறுத்திருந்து நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க, நானும் இங்கே தான் இருக்கேன், எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இங்கே தான் இருக்க போகிறோம். கூட்டம் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.